கும்பராசிக்கார நண்பர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க குடும்பத்துக்காக உழைப்பவர்கள் மட்டுமல்ல, ஊருக்காக உழைக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கும்பராசிக்காரர் ஒரு கோவிலை கட்டுறவங்க அல்லது ஒரு தர்மகர்த்தா, இந்த மாதிரி ராசிகளுக்கெல்லாம் கும்பராசிக்காரர் பாருங்க. ராஜராஜ சோழன் கும்பராசி சதய நட்சத்திரம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் போதும். மக்களுக்காக உழைத்தவர், ஒரு பிரம்மாண்ட கோவிலை எழுப்பியவர், வரலாறு சொல்லும்படி வாழ்ந்தவர். இதுதான் இந்த கும்பராசி. கும்பராசிக்காரங்க எங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வரலாறு சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு தான் போவாங்க. அது நன்மையாக இருக்கலாம், மிகப்பெரிய வெற்றியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு உருவாக்கமாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். உங்களால் ஒரு கோவிலுக்காவது சின்ன ஒரு மேப்புக்கு ஒரு லைனாவது போடுற மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஊருக்கே தெரிஞ்சதாக இருக்கும். இந்த நபர்கள் துரோகங்களை அனுபவித்த நபர் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த நபரை பொறுத்த வரைக்கும் கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லா வகையான விஷயத்திலுமே முதன்மையாக வரணும் அப்படின்னு ஒரு வினோதமான ஒரு ராசிக்காரராக இருப்பாங்க. குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருக்கலாம், குடும்பத்தில் முதலாக ஒரு விஷயத்தை செஞ்சவராக இருக்கலாம், அந்த ஊரில் புதுசாக ஒரு வண்டி வாங்கினவராக இருக்கலாம், அந்த ஊர்லேயே புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சவராக இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த கும்பராசிக்கே உண்டான ஒரு முக்கியமான விஷயம். கும்பராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கும்பராசிக்காரங்க பொதுவாகவே சுதந்திரமாக சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க, புதுமையாக யோசனை கொண்டவர்களாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு உதவ விரும்புபவர்களாக இருப்பாங்க, அறிவை விரும்புபவர்களாக இருப்பாங்க, தனித்துவமான வாழ்க்கை முறையை விரும்புபவர்களாக இருப்பாங்க. கூட்டத்தில் இருந்தாலும் தனித்தன்மையை காக்க முயற்சிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய மனம் எப்போதும் புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல முக்கியமாக மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்களுடைய பலங்கள் என்ன தெரியுமா? புத்திசாலித்தனம், ஆராய்ச்சி திறன், மனித நேயம், நேர்மை, தன்னம்பிக்கை. பலவீனங்கள் அப்படின்னா பிடிவாத குணம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். இந்த ராசியோட மிகப்பெரிய பலவீனம் சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க, பிடிவாதம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த விஷயத்த கூட இங்கே என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய பேர் இதே தான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எந்த விஷயம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நான் உங்களை நம்பணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு இருப்பாங்க. வீடியோ கேட்குறேன் அவ்வளோதான், நீ சொல்கிறப்பெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இது எத்தனை பேருக்கு நடத்தணும் அப்படிம்பீங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ராசி பலன், ஜாதக பலன் இல்லை. ஜாதக பலன்கிறது வேற. அதாவது ஒரு மிஷினை பற்றி நம்ம படிக்கிறோம், அந்த மிஷினுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆனால் எல்லா மிஷினுக்கும் இப்படி இருக்குமா? ஒவ்வொரு மிஷின் ஒவ்வொரு ஃபால்ட் இருக்கலாம், ஒவ்வொரு மிஷின் மழையில் இருக்கும், ஒவ்வொரு மிஷின் வெயிலில் இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய மிஷின் என்னது? உங்களுடைய ஜாதகம் வேறு. 140 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்தியாவில் 12 கோடி பேருக்கு மேலே இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் சரியாக எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உள்ள தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, லக்கினம் வேறு. அப்போ காமனாக நிறைய விஷயங்கள் வேரி ஆகுது. அப்போ என்ன ஆகுது? இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் சொல்கிறது நார்மல் ராசி பலன். அப்போ உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய மேனுவல் புக்கு, உங்களுடைய கேட்லாக் இருக்குது, அதில் தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இந்த ராசிக்காரர்கள் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது உட்பட எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, நீங்கள் யாரு கூட இருக்கீங்க, எந்த ராசி கூட இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த விஷயமே நம்ம சொல்ல முடியும். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம், இந்த பிடிவாத குணத்திலேருந்து கொஞ்சம் வெளிவந்தீங்க அப்படின்னா போதுமானது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்படியே சுற்றி திட்டிகிட்டு இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, அமுங்கினி மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் திட்டுவாங்க, இடையே வாயை திறந்து பேசணும் கூட நம்பிடலாம், இவனை நம்பக்கூடாதுரா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே இவங்களை ஒரு ஃபோர்ஸபிள் பண்ணாலும் இவங்க ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. சில நேரங்களில் தனிமையை விரும்புவது, தனிமையை ரொம்ப ஆழமாக விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பிறர் அறிவுரையை ஏற்க மறுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். பிறரோட அறிவுரையை ஏற்க மறுப்பாங்க. 2026 தமிழ் புத்தாண்டு முதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். 1 மாதம் ஆச்சு சார், என்ன சார் இப்போ தமிழ் புத்தாண்டுக்கான பலனை சொல்கிறீங்க அப்படின்னா, 1 மாதம் ஆச்சு, ஆனால் இன்னும் 11 மாதத்துக்கு பக்கமாக இருக்குது, கிட்டத்தட்ட 10 மாதமாவது இருக்குது. ஸோ புதிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஓரளவுக்கு லேக் இருந்தாலும் போக போக உங்களுக்கு அருமையாக இருக்கும். தொழிலில் வளர்ச்சி கிடைக்குங்க, தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. அதுவுமே தொழிலில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். தொழிலில் கொஞ்சமாவது ஒரு முதலீடுகளோ இல்லை நீங்கள் உங்களுடைய நேரத்தை முதலீடு பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் குறையலாம். பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும். இதுவுமே வாய்ப்பு தான் இருக்குது. காரணம் என்ன பண்ணால், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைட் பொசிஷனாகவும் இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பொசிஷனாகவும் இருக்குது. ரிலாக்ஸ் பொசிஷன் யாருக்கு அப்படின்னா, தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காமாக இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் எதுகை முனையோடு இருக்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சில லக்கினக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம்
இறுக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பழைய பிரச்சனைகள் குறையலாம் அப்படிங்கிறது 90% கொஞ்சம் பொருத்தமாகவே அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையுது. நீண்ட நாள் திட்டங்கள் செயல்பட தொடங்கலாம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தது சார், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு டிராக்டரு, ஒரு காடில் விவசாயம் பண்ணலான் இருந்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல வாய்ப்பாக வந்து கிடைக்குங்க. குரு பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு பொறுமையாக செயல்பட்டால் நல்லது, முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. குரு பயிற்சி பலன் அப்படின்னா குரு பகவான் வந்து ஞானம், செல்வம், கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு காரகனா ஜோதிடத்தில் வந்து கருதப்படக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் இந்த டைமில் குரு பயிற்சி ஆகியிருக்கார். ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு தான் முதன்மையாக இருக்காரு, அவங்களுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 50% 60% சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படின்னு பார்க்க முடியாது. காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ராசிங்கிறது ஒரு பார்ட், ஒரு மெயின் பார்ட். உள்ள தசாபுத்தி இருக்குது. தசாபுத்தி எந்த கட்டத்தை எது பார்க்குது அப்படின்னு இருக்கு. அது நன்மையாக பார்க்கும்போது மிகப்பெரிய லாபம் உண்டாகும். ஸோ பண வரவு மேம்படலாம் அப்படின்னு இல்லை, மேம்படும். கிடைக்கக்கூடிய நன்மைகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய நன்மை பண வரவு மேம்படலாம். அப்போ என்ன பண்ணுறீங்க? உடனே உங்கள் மூலமாக பண வருமானம் வருது, அல்லது உங்களோட மகள் மூலமாக வருமானம் வருது, அல்லது உங்களுடைய மனைவி மூலமாக வருமானம் வருது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக வருமானம் பெருகுது. தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்குது. தொழில் வாய்ப்புகளில் அதிகரிப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண பேச்சுக்கள் முன்னேறலாம். திருமண பேச்சு வந்து முன்னேறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக வாய்ப்புகள் வந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தருணம், குழந்தை பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பெருமை தரக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப வருடங்களாக குழந்தை இல்லாதவங்க இந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல வாய்ப்பு உண்டு. சொத்து தொடர்பான காரியங்கள் நகரலாம். உங்களுக்கு ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ரொம்ப நாட்களாக இருந்துச்சு, இல்லை பூர்வீக சொத்து விவகாரத்தில் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். எல்லா இஷ்யூஸும் சரியாகும். ஒவ்வொன்றும் அப்படியே கம்ப்ளீட்டாக சரியாகும். அது எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இப்போது கடினமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவசர முதலீடுகளை தவிர்க்கணும். தேவையற்ற கடன் வாங்க வேண்டாம். உறவினர்களோட வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். அதிக நம்பிக்கையை வச்சு ஏமாற வேண்டாம். சரி, இப்போ நான் சொன்னதெல்லாம் சீக்கிரம் சொல்லிட்டேன், ஆனால் இது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேலிடான பாயிண்ட்டு. தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசர முதலீடு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. தேவையற்ற கடன் வேண்டவே வேண்டாம். உறவினர்களோட வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். தேவையில்லாத உங்களை இழுப்பாங்க, சண்டைக்கு இழுப்பாங்க. ரோட்டில் போகிறவனை கூட இழுத்து வச்சு அடிப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். அதிக நம்பிக்கை வச்சு ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக நம்பிக்கை வச்சு ஏமாற வேண்டாங்கிறத நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பயிற்சியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வியாழக்கிழமை விரதம் இருக்கலாம், குரு காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம், ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உணவு வழங்கலாம், ஆசிரியர்கள் மதிக்கலாம். அதாவது உங்களுக்கு குருவாக இருக்கிறவங்கிட்ட தயவு செய்து மரியாதை கொடுங்க. பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் பெறுங்க, ரொம்ப நல்லதுங்க. செய்யக்கூடாதவை அப்படின்னா பெரியவர்களை அவமதிக்கக்கூடாது. பெரியவர்களை அவமதிக்கவே கூடாது. நீங்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா பாவ விமோச்சனம். உங்களோட முன்னோர்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா பாவ விமோச்சனம். பொய் பேசக்கூடாது. என்ன சார் பொய்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் எந்த ஜாதகத்தில் சார் இருக்குது அப்படின்னா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாபம் வாங்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு மெயினான ஒரு பாயிண்ட். அப்போ பொய் பேசி அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் செட் ஆகாது. அப்போ பொய் பேசாதீங்க. அநியாயமாக பணம் சம்பாதிக்க முயலவே கூடாது. கும்பராசிக்காரன் தெய்வத்தினுடைய பிள்ளை. அப்போ அநியாயமாக பணம் சம்பாதிக்க முயலவே கூடாது. நீங்கள் அநியாயமாக சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு நின்று இருக்காது, உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சரி என்ன சார் இது, அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் இதை பண்ணலாம் ட்ரை பண்ணால் கூட நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்க சார் அப்படின்னு தான் இருக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அது உண்மையா இல்லையா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தானம் செய்வதை தவிர்க்கக்கூடாது. கும்பராசிக்காரன் தெரிஞ்சோ தெரியாமையோ அவனால் பல பேருக்கு நல்லது நடந்துட்டு தான் இருக்கும். நீங்களாக ட்ரை பண்ணனா கூட உங்களால் பல பேருக்கு நல்லது நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் தானம் செய்வதை தவிர்க்கக்கூடாதுங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி வாகன யோகம். வண்டி வாகன யோகம் கண்டிப்பாக உண்டுங்க. வாகன யோகம் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாகன யோகத்தில் நல்ல லாபம் உண்டு. 2026 புதிய 2 சக்கர அல்லது 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உருவாகும்.
உருவானவங்க, அதுக்கு ஸ்டெப் எடுத்தவங்க இந்நேரம் நீங்கள் வண்டி வாங்கியிருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க இன்னும் ஒரு 6 மாத காலம் உங்களுக்கு 2026 பெண்டிங் இருக்குது. அதில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வாகன கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். வாகன லோன் ஈஸியாக கிடைக்கும். எது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னா, எது யோசிச்சு பண்ண அப்படின்னா, வேகமாக ஓட்டாதீங்க. வாகனத்தை வேகமாக ஓட்டவே வேண்டாம். வாகன பராமரிப்பை அலட்சியம் செய்ய வேண்டாம். வாகன பராமரிப்பை அலட்சியம் செய்யாதீங்க தயவு செஞ்சு. அதுதான் மெயினான ஒரு விஷயமா உங்களுக்கு கருதப்படுதுங்க. திருமண பலன் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் தாமதமாக இருந்தவங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் வரலாம். குடும்ப ஒப்புதல் கிடைக்கலாம். பழைய தடைகள் விலகலாம். ஸோ திருமணத்துக்காக போராடிட்டு இருக்க பல பேருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தருணமாக கூட அமையலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்ப ஒற்றுமையினால பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. குழந்தைகள் தொடர்பான பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் உண்டுங்க. போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவாங்க. ஒரு என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்குங்க. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அடுத்த 12 நாட்கள் முடங்கிய வேலைகள் நகருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கும். பழைய நண்பர்களினுடைய உதவி கிடைக்குங்க. சிறிய பணவரவு ஏற்படலாம். சில நாட்களில் மன அழுத்தம் இருக்கும். ஆவலாக முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது. டக்கு டக்குன்னு பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆவலாக முடிவெடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, அதிகமாக புகழ்பவர்களிடம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை யாராவது ஒருத்தன் பூஸ்டப் பண்ணி விட்டுட்டே இருக்கான் அப்படின்னா அவனை தான் நீங்கள் முதல் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வாங்கி திரும்ப கொடுக்காதவர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரகசிய தகவல் கேட்பவர்களிடம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. உங்ககிட்டயே உட்காருவான், அப்படியே நைஸாக கேட்பான். அப்படியா, அடா ஆமாப்பா, நீ ரொம்ப பாவம்ப்பா, நீ இப்படி பண்ணிதான் ஆயிருக்குமே, வேற எங்கெங்க நீ அமௌண்ட் போட்டு வச்சிருக்க, இப்படிலாம் ஆரம்பித்தோம்னா தயவு செஞ்சு அவன்கிட்ட ஸ்கிப் ஆகிக்காங்க. தேவையற்ற வாக்குறுதிகள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒருத்தங்கிட்ட நீங்கள் முன்னாடி ஷூரிட்டி கொடுக்குறீங்களே, தேவையற்ற வாக்குறுதி, அதெல்லாம் தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. கண் திருஷ்டி பற்றிய பாரம்பரிய நம்பிக்கையும் நிறைய பேருக்கு இருக்குது. கண் திருஷ்டி பற்றிய நம்பிக்கை பல இடங்களில் காணப்படுது. பாரம்பரியமாக சொல்ல முடியும் அப்படின்னா, எலுமிச்சை பயன்படுத்துறது, கருப்பு கயிறு கட்டுறது, கற்பூர ஆரத்தி எடுக்கிறது போன்ற பழக்கங்கள் உள்ளவங்களுக்கு இவன் ஆன்மீக நம்பிக்கையாக சொல்லலாம், அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். கற்பூரம் காட்டுறது, எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செட் ஆகும். வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லது செய்வார். சனி பகவானும் சொல் பேச்சு கேட்பார் அப்படின்னா ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான், விநாயகர். கும்பராசிக்காரர்கள் பாரம்பரியமாக இந்த தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு அன்றைய காலத்துலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் சொல்லப்படுது. தசாபுத்திக்காக மேட்ச் ஆகும். எந்த நிற ஆடை நல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு? நீல நிற ஆடை ரொம்ப நல்லது, கருநீலம் நல்லது, ஊதா நல்லது, வெள்ளை நல்லது. முக்கிய சந்திப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, அப்புறம் வழிபாடுகள், இந்த நிறங்கள் எல்லாமே சில அதிர்ஷ்டமான ஒரு நிறமாக கருதப்படுதுங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா, ஒரு 100% ஒரு 60% உங்களுக்கு இது மேட்ச் ஆகும். சரி, எந்த மோதிரம் நல்லது, சரி எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னு சொல்றது, நீலம், ப்ளூ ஸ்பேரல்னு சொல்லுவாங்க. அதாவது கோமேதகம்னு சொல்லுவாங்க, அமெத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிலரால் பரிந்துரைக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது தான். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்போவுமே நம்ம முன்னாடி சொன்ன ஒரு விஷயம்தான், அதாவது இறைவனை வழிபடும் போது சில முக்கியமான இறைவன் உங்களுக்கு சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வரதோ, ஆலங்குடி கோவிலுக்கு போயிட்டதோ, பழனி முருகர் வழிபடுறதோ, விநாயகர் வழிபடுறதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை தருவார். அதே போல் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான சில விஷயத்தை நான் சொல்கிறேங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டத்தில் தனித்து தெரியக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும். எப்பயுமே எதிர்காலத்தை பற்றி அதிக சிந்திக்கக்கூடிய நபர்கள், தொழில்நுட்ப விஷயங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், நண்பர்களை மிகவும் மதிக்கக்கூடிய நபர்கள், மனதில் பெரிய கனவுகளை வச்சிருக்கக்கூடிய நபர்கள். ஒரு முறை ஏமாற்றம் ஏற்பட்டால் மறக்கவே மாட்டாங்க. லைஃப்பில் அந்த ஏமாற்றத்தை மறக்கவே மாட்டாங்க. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ள தீவிர சிந்தனையாளர்கள், தங்கள் பாதையை தாங்களே உருவாக்கக்கூடிய ஒரு வினோதமான பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உடல் நலத்தில் அலட்சியம் செய்யாதீங்க. உடல் நலத்தில் ஆரோக்கியமாக வச்சுக்காங்க. சேமிப்பு பழக்கத்தை அதிகரிச்சுக்காங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்க. குடும்ப உறவுகளை மதிங்க. கோபத்தில் முடிவெடுக்க வேண்டாம். வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னா தைரியமாக பயன்படுத்திங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுவும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும்.
தொழில், கல்வி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இதுவரை நீங்கள் எந்த ஒரு தடங்களாவது நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு காலகட்டமாக அமைய போகுது. இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. அதே போல் நீங்கள் ஒரு 10 ஏழை மக்களுக்காவது உணவளிங்க. அது ரொம்ப நல்லது. அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப 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 நல்லது. உங்கள் கையால் அன்னதானம் ஆயிருக்கணும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.